மீன் வறுத்த எண்ணெய் மீந்துருச்சு. அதில் நம்ம எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொடிக்கிட்டோம். முன்னாடி முட்டையை உடைச்சி அது மேலே மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு கூட போட்டுக்கிடுங்க. சால்ட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு பொடிஞ்சிச்சு. இந்த முட்டையை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. ருசியான எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடும். இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியான எக் பொடி மாஸ். பச்சை மிளகா போடனாலும் போட்டுக்கிடலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இன்னும் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எக் பொடி மாஸ் பண்ணலாம். ருசியான எக் பொடி மாஸ் ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.